பாவாடைக்கு பட்டு சட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அகலம் வந்து 32 எடுத்திருக்கேன், நீளம் வந்து 16 எடுத்திருக்கேன். அகலம் 32 எடுத்து அதை 4ஆக மடக்கி வச்சுக்கோங்க. அதுதான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதிலேருந்து இது வரைக்கும் 2.5 இன்ச் எடுக்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி ஒரு சின்ன துணியில் வந்து கட் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி 4 எடுத்து வெட்டி வச்சுட்டேன். இதிலேருந்து இது வரைக்கும் 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து இது வரைக்கும் 4 இன்ச்சு. நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கழுத்து தான் வைக்க போகிறோம். அதே மாதிரி இதிலேருந்து இது வரைக்கும் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வச்சுட்டு அதே தான் இதிலேருந்து இது வரைக்கும் 4 இன்ச்சு. அப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி அழகாக வளைவு போட்டுக்கோங்க, வட்டமாக போட்டுக்கோங்க. இதுதான் கைப்பக்கம். இது வந்து முன் பக்கமும் பின் பக்கமும் வரும். இதில் வந்து அதே தான், இதில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் வெட்டணும், அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வளைவு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி 2-3 டைம் வெட்டி பாருங்கள். அப்போ தான் இந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு வளைவுலாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக துணியிலேயே தைக்க ஆரம்பிச்சிடலாம்.